ஓம் கணபதியே நமக. ஆன்மீக அன்பர்களே, நமது விநாயகர் 48 நாள் பக்தி வழிமுறையின் 17வது நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் அறிந்து கொள்ளப் போவது பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் அளிக்கும் விநாயகரின் அருளைப் பற்றியதே. திருமணம் முடிந்த பிறகு வாழ்க்கையில் தம்பதிக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வரம் குழந்தை செல்வம்தான். அது தம்பதிக்கு சந்தோஷம் மட்டுமல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் ஒரு சில பக்தர்களுக்கு குழந்தை பெறும் ஆசை தாமதமாகிறது. மருத்துவ முயற்சிகள், கவலை, மன அழுத்தம், இதெல்லாம் பக்தர்களாகிய நமது வாழ்க்கையை சோர்வடையச் செய்கிறது. அந்த நேரத்தில் பக்தர்களாகிய நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றுதான், தாமதங்களை தாண்டி விநாயகர் இருக்கிறார். விநாயகர் என்பவர் நமது வாழ்க்கையில் வரும் தடைகளை நீக்கும் தெய்வம் மட்டுமல்ல, பக்தர்களாகிய நமது வாழ்க்கையில் இல்லாததை கூட அளிக்கும் கருணை கடல்தான் விநாயகர். குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்திக்கும் பக்தர்களுக்கு விநாயகர் அருள் மிக விரைவாக கிட்டும் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஆகவே பக்தர்களே, நீங்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் ஓம் கணபதியே நமக என்று 108 முறை ஜபிக்க வேண்டும். அதன் பிறகு விநாயகருக்கு அருகில் அமர்ந்து உங்கள் மனதின் ஆசையை நேர்மையாக சொல்லுங்கள். விநாயகா, எங்கள் வாழ்க்கையில் ஒரு குழந்தை பாக்கியம் தர வேண்டும் என்று உண்மையான மனதுடன் வேண்டுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அல்லது சங்கடஹர சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு கொழுக்கட்டை நெய்வேத்தியம் செய்து வழிபடுங்கள். அந்த நேரத்தில் உங்கள் மனதில் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும், விநாயகர் கண்டிப்பாக எனக்கு அருள் தருவார் என்று. நாம் பக்தியுடன் பொறுமையுடன் தொடர்ந்து இந்த வழிமுறையை பின்பற்றினால் பக்தர்களாகிய நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கும் நாள் தூரத்தில் இல்லை. விநாயகர் அருள் என்றால் அது தாமதமாகலாம், ஆனால் நீங்கள் வேண்டுவது தவறாது. எனவே நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்களின் பிரார்த்தனை வீணாகாது. விநாயகர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் குழந்தை சிரிப்பு நிச்சயமாக ஒலிக்கும். ஆகவே பக்தர்களே, இந்த விநாயகர் 48 நாள் பக்தி வழிமுறைகளில் நாள் 17 இந்த புனிதமான நாளில் குழந்தை பாக்கியம் வேண்டி தவிக்கும் பக்தர்கள் விநாயகரை வணங்கி அவரின் அருளை பெற்று நலமாக வாழ்வோம். ஓம் கணபதியே நமக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.